சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். அதில் தற்போது ஒருவர் பலியாகியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சென்னை கீழ்ப்பாக்கத்துல சென்று கொண்டிருந்த கார் மீது வேகமாக வந்த தண்ணீர் லாரி மோதியதுல 3 பேர் விபத்துக்குள்ளாகினர். அதுல ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னை பட்டாளம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் வானகரம் மீன் மார்க்கெட்ல மீன் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில இவரது சகோதரர்களான விஜய், சீனிவாசன் ஆகியோருடன் தனது நண்பர் கிஷோர் என்பவரை அழைத்துக் கொண்டு இன்று காலை 2:30 மணி அளவுல அவர் வானகரம் செல்வதற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது சேத்துப்பட்டு நோக்கி வேகமாக வந்த தண்ணீர் லாரி ஒன்று கார் மீது மோதியதுல விபத்துக்குள்ளானது. இதுல கார் அப்பளம் போல நொறுங்கியது. இந்த விபத்துல அதில் கார்ல அமர்ந்திருந்த 3 நபர்களும் படுகாயமடைந்த நிலையில இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த படுகாயமடைந்த நபர்களை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்தனர். இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி விஜய் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த லாரி ஓட்டுநரான தூத்துக்குடியை சேர்ந்த சங்கர் என்பவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக அந்த உயிரிழந்த விஜய் என்பவரோட உடலானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.